அவ்வளோதான். எடுத்து வைங்க. இது நம்ம வந்து வாழைக்கான்னு சொல்கிறோம். அங்கெல்லாம் ஈரோடு பக்கம்லாம் மொந்தக்காயின்னு சொல்லுவாங்க. மொந்தன்னு தான் சொல்லுவீங்களா? நாங்களாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் இங்கே கள்ளக்குறிச்சி பக்கம்லாம் வாழைக்காயின்னு தான் சொல்லுவோம். நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு சந்தை எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வந்தேன். என்ன நான் விற்கல, நமக்கு தெரியாதுல்ல. நம்ம ஊர் இருந்தால் போயிட்டு வந்துடலாம். இங்கே அசலூரில் போயிட்டு என்ன பண்ணுறது? சந்தையில் போய் எனக்கு விற்க தெரியாதே. சந்தையில் போய் எனக்கு விற்க தெரியாது. எப்படி விற்கணும் சொல்லுங்க, நான் விற்கிறேன். இல்லை, எப்படி சந்தையில் எப்படி கூவணும் சொல்லுங்க. காய் வாங்க சலுசா வாழைக்காய் கொடுக்குறோம், ஒடியாங்க எல்லாம் வாங்கிட்டு போங்க, அள்ளிட்டு போங்கத்தான். அப்படியா? எப்பா சாக்கில் கட்டுப்பா, நானும் அம்மாவும் இன்னைக்கு சந்தைக்கு போகிறோம். சரியா? சாக்கில் கட்டி வைங்க. கிளம்புமா, குளிமா. நானும் போய் குளிச்சுட்டு கிளம்பி வரேன். சந்தைக்கு போய் இந்த காய் விற்கிறோம். 200 300 வாங்குறோம். வாங்கிட்டு வரோம். போய் கோழிக்கறி எடுத்துகிட்டு வந்து கோழி பிரியாணி ஆக்க வேண்டியது தான். புழைக்கலாம் வேணாம். கோழி பிரியாணி வாங்க தான் விற்க போகிறோம் சந்தைக்கு. நல்லா இருக்குல்ல? இது மாதிரி நிஜமாக இந்த மாதிரி பெரிய வாழைக்காயெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுதுமா. அதனால தான் நான் பார்த்த உடனே அந்த காய் பெருசாகுதுன்னு அப்பாட்ட வாங்கிட்டேன். இன்னும் 2 நாள் கழித்து நான் வாங்கின வாழைக்காயை பஜ்ஜி போட்டு பொரியல் பண்ண போகிறேன். வாழைக்காய் பொரியல் ஒன்றும் சூப்பராக இருக்குமா. நான் அருமையாக செய்யும், கறி மாதிரி இருக்கும். வீடியோவுக்கு செய்யறதுக்காகவே தான் வாங்கியிருக்கிறேன். நல்லா சோம்புலாம் போட்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டு செஞ்சால் அப்படியே கறி பீஸு மாதிரி இருக்கும். அந்த செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் பாருங்க. சூப்பர் வாழைக்காய். ஆனால் இது பழுக்க வச்சு சாப்பிட்ணும். ஆனால் இந்த வாழைக்காயை வந்து பழுக்க வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுமா. அழகாக இருக்கு. இப்போ இதை பானையில் போட்டு என்னப்பா பண்ணுவீங்க? பானையை போட்டு ஊற்றி போச்சல் போட்டு ஊற்றுறது. என்ன போட்டு போச்சல் போடுவீங்க? அதை போடக்கூடாது. வத்தி இருக்குதுல்ல, பானையில் வந்து ஃபுல்லாக அடுக்கிக்குங்க. வத்தி நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ஏற்றுவோமே, வத்தி குச்சி மாடலில் இருக்கும் பாருங்க. அந்த வத்தி இதில் சொருவி பற்ற வச்சு விட்டோம்னா அந்த புகை உள்ள பானையை மூடிட்டோம்னா அந்த புகை உள்ளே சுழண்டிகிட்டே இருக்குல்ல, அதில் அப்படியே குப்புன்னு பழுத்துரும். நீங்க சொல்றது வந்து வைக்கல் போட்டு அந்த புகைச்ச போடணுங்கிறீங்க. அது வந்து இன்னும் உடம்புக்கு கெடுதல். அது இந்த சாமி கும்பிட்ற வத்தி இருக்கு பாருங்க, அதை சொருகி பற்ற வச்சு அந்த புகையை உள்ள விட்டோம்னாக்கா அது உடம்புக்கு நல்லது. அதுவும் கெடுதல் தான், இருந்தாலும் நமக்கு அர்ஜென்ட்டுக்கு அது பழுக்கிறதுக்கு இப்போ அதை பழுக்கலாம் மரத்துலேயே விட்டோம்னாக்கா அது இதுன்னு கொத்திவிடும். 2 மாதம் ஆயிரும். வீணா போய் ஒன்று ஒன்றா பழுக்கும். இப்போ அதையே இப்படியே வச்சாலுமா அப்படியே பாதி நொந்து போயிடும், பாதி தான் பழுக்கும் இல்லையா? வேறு வழி இல்லை, புகை போட்டு தான் பழுக்க வைக்கணும். அப்படி நாங்களாம் என்ன பண்ண தெரியுமா பண்ணுவோம், தாரோடு அப்படியே தூக்கில் கட்டி மேலே அந்த இரவந்தத்தில் வந்து கட்டி இப்படி தொங்க விட்டுருவோம். தொங்க விட்டு இந்த முகநல் இருக்கு பாருங்க, இந்த முகனையில் நம்ம வெத்தலை போடுற சுண்ணாம்பு இருக்குது பாருங்க, அந்த சுண்ணாம்பை பூசி விட்டோம்னா சும்மா சூப்பராக அப்படியே குப்புன்னு பழுத்துக்கும். சுண்ணாம்பை பூசி விட்டு அந்த கொலையோடு இப்படி நிமித்தி விட்டு கவுத்தை கட்டி இரவந்தத்தில் தொங்க விட்டோம்னா அப்படி குப்புன்னு பழுத்துக்கும். போட்டு மேலே அடியிலேருந்து ஒரு சாக்கை மேலே எடுத்துகிட்டே போயிட்டு பிடிச்சி கட்டி விட்டுருணும், அழகாக பழுத்துக்கும். அதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதுமாரி எல்லாம் ஏகப்பட்ட பழம் பழுக்க வச்சுது. சரி, இன்னைக்கு வாழைக்காய் தார் பார்த்தாச்சு. நாளைக்கு வாழைத்தண்டு பற்றி நான் வீடியோ போட்டிருக்கிறேன்ப்பா. அதில் என்னென்ன பண்ணலான்னு சொல்லி நாளைக்கு வாழை மரம் வெட்டும்போது எனக்கு சொல்லுங்கள். அந்த வாழை மர தண்டில் என்ன பலன் இருக்குது, அது எப்படி செய்யலாம், அது யார் யார் சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறது. என்னம்மா? ஆமாம்மா.